மாற்று சமூக இளைஞரை காதலித்து திருமணம் செய்ததாக கூறி இளம்பெண்ணை கொலை செய்து எரித்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளம்பெண்ணின் உறவினர்களான ரெங்கசாமி, பிரபு, சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இளம்பெண் கொலை வழக்கில் ஏற்கனவே இளம்பெண்ணின் பெற்றோர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் இளம்பெண்ணின் உறவினர்களான ரெங்கசாமி, பிரபு, சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மாற்று சமூக இளைஞரை காதலித்து திருமணம் செய்ததாக கூறி இளம்பெண்ணை கொலை செய்து எரித்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இளம்பெண்ணின் உறவினர்களான ரெங்கசாமி, பிரபு, சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இளம்பெண் கொலை வழக்கில் ஏற்கனவே இளம்பெண்ணின் பெற்றோர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ரெங்கசாமி, பிரபு, சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காதலித்து திருமணம் செய்ததாக கூறி இளம்பெண்ணை கொலை செய்து எரித்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த இளம்பெண்ணின் உறவினர்களான ரெங்கசாமி, பிரபு, சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மாற்று சமூக இளைஞரை காதலித்து திருமணம் செய்ததாக கூறி இளம்பெண்ணை கொலை செய்து எரித்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஜஹூபர் அலி வழங்க கேட்கலாம். ஜஹூபர் அலி, வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வாட்டாத்திக்கோட்டையை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த இளைஞர் கைது செய்ய திருமணம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் ஐஸ்வர்யா என்பவரை திருமணம் செய்துள்ளார். இது குறித்து அறிந்த அவருடைய பெற்றோர்கள் பல்லடம் பகுதியில் இருந்த ஐஸ்வர்யா அவரது கணவர் நவீன்குமாரிடமிருந்து பிரித்து அழைத்து வந்தனர். இந்நிலையில் அந்த பெண்ணை கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் மற்றும் அவரது மனைவி ரோஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தடயங்களை மறைத்ததாக ஜனவரி 12ஆம் தேதி தெய்வ விடுதி கிராமத்தைச் சேர்ந்த சென்ராஜ், முருகேசன், செல்வம் என்ற திருச்செல்வம் ஆகிய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய உறவினர்களான ரங்கசாமி வயது 57, பிரபு வயது 36, சுப்பிரமணியன் வயது 56 ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தகவலுக்கு நன்றி ஜஹூபர் அலி.